ரொம்ப அழகான, ஜென்டிலான காதலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரு துலாம் ராசிய சேர்ந்த நீங்க தான். நீங்க உங்க காதலுக்கு குடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் ஆகட்டும், இல்ல இம்பார்ட்டன்ஸ் இப்படிங்கிறதெல்லாம் வந்து மத்தவங்கள அதாவது உங்க பார்ட்னர வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா வச்சிருக்கும். நீங்க தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முனைப்பா இருப்பீங்க. நெறைய விட்டு குடுத்து போவீங்க. அவங்கள ப்ளீஸிங்கா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் நீங்க செய்வீங்க. இதெல்லாம் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க ஸ்ட்ராங் பண்ணுச்சு அப்படின்னாலுமே, ஓரளவுக்கு மேல இது வந்து போறப்ப, நீங்க வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு டவுன் ஆயிடுவீங்க. நம்மளே எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. உங்களோட கார்மிக் லவ் லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டுட்டு வந்து நீங்க அந்த காதல வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னதான் நீங்க அந்த பாண்ட நீங்க பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாவும், ரொம்ப ஹேப்பியாவும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ரொமான்டிக்கான லவ்வாவும் உங்களுக்கு அமையறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த ராசிய சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, ரொமான்டிக் லவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்சனலான லவ் சார்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க.